இங்கே ஒரு ஃபேமிலியோட அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவன் தம்பி அங்க வந்திருக்கான். அப்ப அவரு கேட்கிறாரு, "ஏன்டா இவ்வளோ தூரம் ட்ரெயின்ல வந்தீங்க? ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வர வேண்டியதானேன்னு." "இல்லப்பா, அது கொஞ்சம் காசு கம்மியா இருந்தது. அதனால தான் ட்ரெயின்ல வந்தேன்னு" இவரு சொல்லும்போது, "கம்மியா இருந்ததுன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இல்ல தம்பிகிட்ட கேட்க வேண்டியதானேன்னோனே இவரோட ஃபேஸே மாறிடுது. அப்ப சொல்றாரு, "எப்ப பாரு நீங்க இப்படி தான்ப்பா பண்றீங்க. சின்ன வயசுலேருந்தே என்ன வந்து கேவலமா பேசுறீங்க. உங்களுக்கு அந்த பையன தானே ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காதுல்லன்னு" சொல்லிட்டு அங்கருந்து எந்திச்சு போயிடுறான். உங்களால தான்ப்பா நான் இப்படி இருக்கேன். நீங்க சொன்ன விஷயத்த படிச்சு தான் நான் இந்த மாரி ஆயிட்டேன். எனக்கு புடிச்சத நான் படிச்சிருந்தேன்னா, காசுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவன் கெளம்பி போறான். அவன் வெளிய உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து சொல்றாங்க, "உங்க அப்பாவ ஏன்டா அந்த மாரி பேசுன? உங்க அப்பா உன்ன நம்பி தான்டா இருந்தாரு. அவருக்கு 24 வயசு இருக்கும்போது நீ பொறந்த. நெறைய ப்ரமோஷன் கெடைச்சது. உன்ன விட்டு போயிறக்கூடாதுன்னு தான் எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் வீட்லயே இருந்தாருடான்னு" சொல்றாங்க. இவனும் அவங்க அப்பா கிட்ட பேச போறான். அவங்க அப்பா சொல்றாரு, "சின்ன வயசுல நீ சைக்கிள் ஓட்ட லேட்டா தான் கத்துக்கிட்ட. அது எல்லா தப்பும் என் மேல தான்டா. ஏன்னா நான் சைக்கிள வந்து விடவே இல்ல. நீ கீழ விழுந்துருவேன்னு பயந்தேன். ஆனா நீ தைரியமா ஓட்ட ஆரம்பிச்சு கீழ கால் ஊண்டி நின்னன்றதே நான் மறந்துட்டேன்டா. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுறான்ன உடனே, நானும் தப்பா பேசியிருக்க கூடாதுப்பா. மன்னிச்சிருங்க. 2 பேரும் இதுக்கப்புறம் நார்மலா இருப்போம்ன்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுவுறாங்க.